எல்லாருக்கும் வணக்கம். இந்திய விடுதலை போராட்டம்னா நமக்கு பொதுவா என்ன ஞாபகம் வரும்? போராட்டங்கள், பேரணிகள் இதெல்லாம் தானே. ஆனா இதே போராட்டத்துக்குள்ளேயே வேற ஒரு விதமான ஒரு போர் நடந்துச்சு. ஒரு உத்தி போர். அதுதான் சுயராஜ்ய கட்சியின் கதை. வாங்க, அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்களேன். தேசம் முழுக்க ஒத்துழையாமை இயக்கம் ஒரு பெரிய அலையா பரவிட்டு இருக்கு. ஆனா திடீர்னு காந்தி அந்த இயக்கத்தையே நிறுத்திடுறார். அப்போ இந்திய தலைவர்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்விக்குறி. அடுத்து என்ன பண்றது? ஆனா காந்தியோட இந்த முடிவு இருக்குல்ல, அது அமைதிய கொண்டு வர்றதுக்கு பதிலா ஒரு புது புயல கிளப்பிச்சு. எங்கன்னு கேக்குறீங்களா? இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு உள்ளேயேதான். ஆமா, அடுத்து என்ன அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு கேள்விதான் காங்கிரஸையே ரெண்டா உடைக்கிற அளவுக்கு போச்சு. ஒரு பக்கம் சட்டசபைக்குள்ள போய் பிரிட்டிஷார எதிர்க்கலான்னு ஒரு டீம், இன்னொரு பக்கம் இல்லவே இல்ல அது தப்பு, காந்தி சொன்ன வழியில தான் போகணும்னு இன்னொரு டீம். ஒரே கட்சி, ஆனா ரெண்டு பாதை. சோ இந்த விவாதத்துல இருந்துதான் ரெண்டு பெரிய அணிகள் உருவாகுது. அவங்க போற வழி வேற வேறையா இருக்கலாம், ஆனா அவங்களோட இலக்கு ஒண்ணுதான், இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கிட்டறது. சரி, யார் இந்த ரெண்டு அணிகள்? அவங்களோட திட்டம் என்ன? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். இங்கேதான் கதையோட முக்கியமான ட்விஸ்டே வருது. ஒரு பக்கம் மாற்றத்தை விரும்புவோர், அதாவது ப்ரோ சேஞ்சஸ், சி.ஆர். தாஸ், மோதிலால் நேரு மாதிரி பெரிய தலைவர்கள். அவங்களோட பிளான் என்ன தெரியுமா? தேர்தல்ல நின்னு ஜெயிச்சு சட்டசபைக்குள்ளேயே போய் பிரிட்டிஷ் கொண்டு வர்ற ஒவ்வொரு சட்டத்தையும் அங்கேயே தடுத்து நிறுத்தணும், உள்ளிருந்தே குடைச்சல் கொடுக்கணும். நம்ம தமிழ்நாட்டுல இருந்து சத்யமூர்த்தி கூட இவங்களுக்கு பெரிய சப்போர்ட். இன்னொரு பக்கம் மாற்றத்தை விரும்பாதவர்கள், அதாவது நோ சேஞ்சஸ். இவங்க யாருன்னா வல்லபாய் பட்டேல், ராஜாஜி மாதிரி காந்தியோட தீவிர ஆதரவாளர்கள். அவங்க சொன்னாங்க, சட்டசபையெல்லாம் வேணாம், அதை புறக்கணிப்போம், காந்தி சொன்ன மாதிரி கிராமங்கள்ல ஆக்கப்பூர்வமான வேலைகளை பாப்போன்னு. இந்த ரெண்டு டீமுக்கும் நடுவுல இருந்த இந்த கருத்து வேறுபாடு சும்மா இல்லங்க, அது ரொம்ப ஆழமாயிடுச்சு. எவ்ளோனா காங்கிரஸ்குள்ளே இருந்துகிட்டு இத சரி பண்ணவே முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. இதனால அந்த மாற்றத்தை விரும்பியவங்க ஒரு பெரிய துணிச்சலான முடிவு எடுத்தாங்க. இந்த டைம்லைனை பாருங்களேன், எல்லாம் எவ்ளோ சட்டுப்புட்டுன்னு நடந்திருக்குன்னு புரியும். 1922ல ஒத்துழையாமை இயக்கம் நின்னதும் ஒரு பெரிய கேப் விழுந்துடுச்சு. அதே வருஷம் டிசம்பர் மாசம் கயால நடந்த காங்கிரஸ் மாநாட்டுல இல்ல சட்டசபைக்கு போகக்கூடாதுன்னு நோ சேஞ்சஸ் ஜெயிச்சிட்டாங்க. இந்த முடிவுல சி.ஆர். தாஸுக்கும் மோதிலால் நேருவுக்கும் உடன்பாடே இல்ல. அதனால அடுத்த மாசமே ஜனவரி 1, 1923ல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சுயராஜ்ய கட்சின்னு ஒரு புது கட்சியா ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்லன்னு போராட்டத்தை பிரிட்டிஷ் ஆட்சியோட அதிகார மையத்துக்கே கொண்டு போகணுங்கிற ஒரே குறிக்கோளோட ஸ்வராஜ்ய கட்சி பிறந்தது. இது இந்திய விடுதலை போராட்டத்துல ஒரு புது அத்தியாயம்னே சொல்லலாம். சரி, புது கட்சி ஆரம்பிச்சாச்சு. இப்போ அவங்களோட புது கொள்கைக்கான முதல் டெஸ்ட், அதுதான் மத்திய சட்டப்பேரவை தேர்தல். அவங்களோட இந்த உள்ளே சென்று தாக்கும் வியூகம் ஜெயிக்குமா இல்ல மண்ணை கவ்வுமானி பாக்குற நேரம் வந்தாச்சு. ஆனா தேர்தல் முடிவுகள் அதை எல்லாரோட கணக்கையும் தவிடுபொடியாக்கிடுச்சு. இத பாருங்க, மொத்தம் இருந்த 101 இடங்கள்ல 42 இடங்கள சுயராஜ்ய கட்சி ஜெயிக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு புது கட்சி காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்து இவ்ளோ பெரிய வெற்றி அடைறது சாதாரண விஷயம் இல்ல. இது அவங்களோட உத்திக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். அவங்க சட்டசபைக்குள்ள போனது சும்மா உட்கார்றதுக்கு இல்ல, சொன்ன மாதிரியே பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட சிம்ம சொப்பனமா மாறினாங்க. மக்களுக்கு எதிரா எந்த சட்டம் வந்தாலும் அத முதல்ல நின்னு எதிர்த்தது இவங்கதான். எவ்வளவு பெரிய வெற்றியா இருந்தாலும் காலம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? இப்போ இந்த கட்சி எப்படி அதோட சரிவை சந்திச்சது, ஆனா அது நமக்கு என்ன பாடத்தை விட்டுட்டு போச்சுன்னு பார்க்கலாம். ஆனா 1925ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்குது. கட்சியோட அச்சாணியா இருந்த அதோட மிகப்பெரிய தலைவரான சி.ஆர். தாஸ் திடீர்னு இறந்து போயிடுறார். இது சுயராஜ்ய கட்சிக்கு விழுந்த ஒரு பேரிடி. உண்மையில கட்சியோட வீழ்ச்சி இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. சி.ஆர். தாஸோட இறப்பு ஒரு பெரிய தலைமை வெற்றிடத்தை உருவாக்கிடுச்சு. அது மட்டும் இல்ல, கட்சிக்குள்ள இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் பெருசா வெடிக்க ஆரம்பிச்சுது. அப்போ வளர்ந்து வந்த வகுப்புவாத அரசியலும் கட்சிக்குள்ள பிளவுகளை அதிகமாக்குச்சு. கடைசியில கொஞ்சம் கொஞ்சமா வலுவிழந்து காங்கிரஸோட திரும்பவும் இணைஞ்சிட்டாங்க. சுயராஜ்ய கட்சியோட கதை நமக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது. ஒரு இயக்கம் வெற்றியடைறதுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கிற ஒற்றுமை முக்கியமா, இல்ல அப்பப்போ தேவைப்படுற புது புது உத்திகள் முக்கியமா? சுயராஜ்ய கட்சி சில வருஷங்கள்ல காணாம போயிருக்கலாம், ஆனா அவங்க ஆரம்பிச்சு வச்ச அந்த நாடாளுமன்றத்துல போராடுற வழிமுறை சுதந்திர இந்தியாவுக்கு ஒரு பெரிய அடித்தளமா அமைஞ்சது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு இயக்கத்தோட உடனடி வெற்றி முக்கியமா, இல்ல அது விட்டு செல்லும் நீண்ட கால பாடம் முக்கியமா?